எஃப்எம் ரெயின்போ நேர்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு ஏற்படும் சுவாச மண்டல பிரச்சனைகள் மற்றும் வயிற்றுப்போக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறாங்க டாக்டர் எஸ் பிரேமா அவர்கள், குழந்தை மருத்துவர், அரசு தலைமை மருத்துவமனை, கடலூர்ல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். அதாவது குழந்தைகளுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மூச்சு திணறல், சளி, இந்த பிரச்சனைகள் இல்லாத குழந்தைகளே இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். சோ இது குழந்தைகளுக்கு பெரும்பாலும் ஏன் டாக்டர் ஏற்படுது? குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே குழந்தைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு. குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தையிலேருந்து 5 வயது வரை இருக்கிற குழந்தைகளை நம்ம பார்க்கும்போது குழந்தைகள் நோய்வாய்ப்படுவதற்கு மிக முக்கிய காரணமா சுவாச தொற்று கருதப்படுது. அதே மாதிரி குழந்தைகள் 1 வயதிலிருந்து 5 வயதுக்குள்ள குழந்தைகளுடைய மரணம் ஏற்படுறதுக்கான காரணமும் நிமோனியான்னு சொல்லுவோம். அதுவும் 15-20% இறப்பு இந்த நிமோனியா சுவாச தொற்றுனால ஏற்படுது. இது எதனால ஏற்படுதுன்னு சொன்னோம்னா, குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. இன்னொன்று, அவங்களுடைய நுரையீரல் சுவாச பாதை மிகவும் சிறியது, ரொம்ப மெல்லிசா இருக்கும். பெரியவங்கள மாதிரி இல்லாமல் சுவாச குழாய் ரொம்ப மெலிசா இருக்கும்போது ஈஸியாக அதுக்குள்ளார காற்று போகும்போது சளி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த சளி சுவாச பாதையை அடைச்சி குழந்தைகளுக்கு சளி, மூச்சு திணறல் ஏற்பட காரணமாகுது. ஸோ சாதாரண சளி கூட அதிகமாக உயிருக்கு ஆபத்தான ஒரு நோயாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஓகே, சூப்பரா சொன்னீங்க டாக்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சுவாச கோளாறு சொல்றீங்களா, இது என்ன ஏஜ்ல இருந்து ஆரம்பிக்கும்? குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் இப்ப பிறந்த குழந்தைக்கு எப்படி டாக்டர் அதை நம்ம கண்டுபிடிக்கிறது? இவங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? நல்ல கேள்வி. பிறந்த குழந்தை பாத்தீங்கன்னா பிறந்த உடனே இப்ப பெரியவங்கெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு 15-20 சுவாசம் எடுப்போம் ஒரு நிமிஷத்துக்கு. இதே பிறந்த குழந்தைகள் லங்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ குழந்தைகள் கிட்டத்தட்ட 50-60 இருக்கும் சுவாச எண்ணிக்கை. ஸோ இந்த எண்ணிக்கையானது குழந்தைகள் வளர வளர எண்ணிக்கையானது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 2 வயசு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா அது 50-40. 5 வயசு ஆகும்போது கிட்டத்தட்ட நம்ம அடல்ட்டுக்கான அளவு வந்துடும். ஸோ பிறந்த குழந்தை இந்த எண்ணிக்கைக்கு அதிகமாக மூச்சு விட தொடங்குச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம 20ன்னு குழந்தை 60ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 60க்கு மேலே 80, 100 இது மாதிரி மூச்சு விட்டதுன்னா இது நிச்சயமா இது ஒரு அப்நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குழந்தைகள் தூங்கும்போது நம்ம பார்க்கலாம், வேகமாக மூச்சு விடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாதாரணமாக மூச்சு ஒரு எண்ணிக்கை குறையும், அப்புறம் திருப்பி வேகமாக விடும். இது நார்மல். இது நிறைய பேர் இது அப்நார்மல் நினைச்சிட்டு கேட்பாங்க. ஸோ இது நார்மல் தான். பட் அந்த குழந்தை தூங்க முடியாத அளவுக்கு மூச்சு திணறல் இருந்தாலோ இல்லை குழந்தைங்க ரொம்ப நாய்ஸி ப்ரீதிங்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கு, குழந்தை பரண்டு படுக்குது முடியல குழந்தையால அப்படின்னு சொன்னாலும் அது அப்நார்மல். அதே மாதிரி குழந்தையோட நுரையீரல் செஸ்டோட இன்னர் பார்ட்ல முள்ளுக்கு இழுக்கும், அல்ல இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. தூக்கத்துல அல்ல இழுக்கிறதுன்றது மூச்சு திணறலுக்கான அறிகுறி. ஸோ அதுவும் அப்நார்மல் தான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் 2 மாசத்துக்கு உள்ள குழந்தைகளுக்கு ஏற்படும். 2 மாசத்துக்கு மேல இருக்கிற குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஓயாத அழுதுகிட்டே இருக்கும், அன்கன்ட்ரோலபிளா இருக்கும். அந்த அழுகை நீங்க சமாதானப்படுத்தவே முடியாது, சாதாரண அழுகை. கரெக்ட். பால் குடிக்காது குழந்தைங்க, பால் குடிக்க முடியாது. ஏன்னா மூச்சு திணறல் இருக்கும்போது குழந்தையால பாலை முழுங்க முடியாது. அதே மீறி முழுங்குச்சுன்னா பொறையேறிக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்டா பொறையேறுறது. ஸோ இதெல்லாம் முக்கியமான காரணம். மேலும் ஜுரம் இருக்கும், இல்லை குழந்தை இரிட்டபிளா கத்திக்கிட்டே இருக்கும். இது முக்கியமா அந்த பால் குடிக்காததும் குழந்தை நார்மல் இல்லாம அழுதுகிட்டே இருக்கிறதும் ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த இஷ்யூஸ் எல்லாம் சொன்னீங்களா, இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 மாசம் குழந்தைக்கு இது மாதிரி நடக்குன்னா அவங்களுக்கும் முன் அனுபவம் எதுவும் இருக்காது. முதல் குழந்தையா இருந்தாலும் சரி, வீட்டுல இப்ப பெரியவங்க அது மாதிரி யாரும் இல்லைன்னா இப்ப இமிடியேட்டா இது மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னா நம்ம டாக்டர்கிட்ட கூட்டு போவோம், டாக்டர் டேக் கேர் பண்ணிப்பாங்க. சோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ரெமடி அவங்களை கட்டுப்படுத்துற மாதிரி ஏதாவது நம்மளே வீட்டுல ஏதாவது பண்ணலாமா டாக்டர்? இது மாதிரி தட்டி கொடுக்கறதோ இல்ல வேற மாதிரி அதை டாக்டர்கிட்ட கொண்டு வரதுக்கு முன்னாடி இன்ஸ்டன்டா உடனே ஏதாவது செய்ய முடியுமா டாக்டர்? சாதாரணமா அந்த சளி இருமல் தான் குழந்தைய கூட்டிட்டு வருவாங்க. பட் 2 வகையான பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு தும்மல் போட்ட உடனே டாக்டர் உடனே அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அதுவும் அதான் பேனிக் ஆயிடுவாங்க குழந்தை.
நான் இப்ப சொல்றதை வச்சுக்கிட்டே வந்து ஒரு தும்மல் போட்டோன்னே இல்ல லேசா ஒரு சளி மூக்குல பார்த்துட்டாலே போதும் உடனே வந்து சளி பிடிச்சிருக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய ஒரு 60-70% சளிக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஹோம் ரெமெடிஸும் சாதாரண சில பாதுகாப்பு முறைகளுமே போதும், குழந்தைக்கு தானே சரியாகிடும். பட் அதையும் தாண்டி அதிகமான அளவு சளி ஏற்படும் போது மட்டும்தான் நம்ம ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து அந்த அறிகுறிகளை பெற்றோர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இந்த சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை 5 தடவை தும்மல் போடுறது இஸ் நார்மல். ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு 10 தும்மல் குழந்தை போடுதுன்னா தட் இஸ் அப்நார்மல். ஸோ அதே மாதிரி குழந்தைக்கு வந்து சாதாரணமாக 1 or 2 ஒரு வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது நார்மல். ஆனால் அடிக்கடி ஒரு தடவையும் கண்டினியூஸாக வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மூச்சுத்திணறலோட அறிகுறியாக கூட இருக்கலாம். அந்த மூச்சுத்திணறல் பெற்றோரால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கலாம். இருமல் அதே மாதிரி இருமலும் வந்து எப்பயாவது ஒரு நேரம் ஒரு நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நார்மல். ஆனால் அடிக்கடி இருமது ஒரு மணி நேரத்துக்குள்ளார 4-5 தடவை இருமது போக போக இருமல் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா தட் இஸ் அப்நார்மல். அதே மாதிரி குழந்தை பால் குடிக்கிறது ஒரு நேரம் வந்து குடிக்காம இருக்கும். பட் ஆனால் ஒரு வேளைக்கு மேலே அடுத்த வேளையும் குழந்தைய சரியா பால் குடிக்கல, மூச்சு திணறுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து டாக்டரை வந்து அணுக வேண்டியது அவசியம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ரெமெடி செய்யலாமான்னு கேட்டீங்க. 2 மாசத்துக்கு உள்ள இருக்கிற குழந்தைக்கு எதுவுமே செய்ய நேரடியா வந்து உடனடியா குழந்தைகள் நல மருத்துவரை பார்க்கணும். இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலுமே குழந்தைகள் நல மருத்துவர் ஆல்மோஸ்ட் இருக்காங்க. அப்படியே இல்லைனாலும் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போனா கூட அங்கேயும் இந்த மாதிரியான அறிகுறிக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கிற விஹெச்என்ஸ்க்கும் அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கும். ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 மாசத்துக்கு மேல இருக்கிற குழந்தை அப்படின்னு சொல்லும்போது மூக்கடைப்பா இருக்கலாம், இல்ல வந்து சாதாரண சளி வீசிங் ரொட்டீனா வரக்கூடிய குழந்தையா இருக்கலாம். அந்த குழந்தைக்கு ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருப்பாங்க இன்ஹேலர் எப்படி எடுக்கணும்னு, அதை எடுத்துக்கலாம். சாதாரணமான ஒரு வெதுவெதுப்பான நீர் கொடுக்கலாம் குழந்தைக்கு. மூக்குல வந்து மூக்கு அடைப்பு இருந்ததுன்னா அதுக்கு நார்மல் சலைன் டிராப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஏற்கனவே பார்த்துருப்பாங்க. அந்த டிராப்ஸ் போட்டாலே ஓரளவுக்கு குறையும். அதையும் மீறி அதிகமாகிற பட்சத்தில் கண்டிப்பா குழந்தைகள் நல டாக்டர் பார்க்க வேண்டியிருக்கும். டாக்டர் அதே மாதிரி எனக்கும் ஒரு சின்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து நார்மலா இருக்காங்க, திடீர்னு வந்து அவங்களுக்கு சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்காங்க ஆனா சளி பிடிக்குது, அவங்களுக்கு மற்றபடி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, அவங்க டிஸ்டர்ப்லாம் ஆகல, சளி மட்டும் இருக்கு, அதனால கொஞ்சம் ரொம்ப ஸ்டெயின்லாம் எதுவும் ஆகாம இருக்காங்கன்னா ஸோ அதை அப்படியே விட்டுலாமா? நம்ம வந்து நீங்க எதுக்கு ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை டாக்டர்? அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு 1 வீக் வரைக்கும். அதான் அந்த டைம் டியூரேஷன் கேக்குறேன் டாக்டர். 1 வீக் வரைக்கும் இது ப்ராக்ரெசிவ் ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னா வெயிட் பண்ணலாம். பட் ஆஸ் ஒரு ஆங்ஷியஸ் பேரண்டா பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 2 days இல்ல 3 days வெயிட் பண்ணுங்க. அதிகமாகிற மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னா கண்டிப்பா வந்து டாக்டரை பார்த்துடுங்க. ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிடுங்க. அப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு டேஞ்சர் சைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சைன்ஸ் வரும்போது டாக்டர் வந்து பார்த்துக்கிட்டா போதும். அது வரைக்கும் சிம்டமேட்டிக் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பெரியவங்கள்லாம் வேதெல்லாம் பிடிப்போம், பட் குழந்தைங்களுக்கு அது மாதிரி செய்ய முடியாது. வார்ம் வாட்டர் கொடுக்கலாம், சில்டு ஐட்டம்ஸ் எதுவும் கொடுக்காம இருக்கலாம், குளிர் காத்துல குழந்தைய வெளியில தூக்கிட்டு போகாம இருக்கலாம், தலைக்கு குளிக்க வைக்காம இருக்கலாம். அந்த பீரியட்ல இந்த புகை போடுறது, இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தாலே தன்னாலேயே கொஞ்சம் கொஞ்சமா இந்த 1 வீக் குள்ளர செட்டில் ஆயிடும். அப்படி இருக்குன்னா எதுவும் தேவைப்படாது. பட் இல்ல அதிகமாகிற மாதிரி இருக்குன்னா தாமதிக்க வேணாம், டாக்டர் பார்த்துடுங்க. ஓகே டாக்டர். நேர்களே, குழந்தைகளுக்கு ஏற்படும் சுவாச மண்டல பிரச்சனைகள் மற்றும் வயிற்றுப்போக்கு குறித்து விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க டாக்டர் எஸ் பிரேமா அவர்கள், குழந்தை மருத்துவர், அரசு தலைமை மருத்துவமனை கடலூர் வந்திருக்காங்க. நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு ஏற்படும் சுவாச மண்டல பிரச்சனைகள் மற்றும் வயிற்றுப்போக்கு குறித்து விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க டாக்டர் எஸ் பிரேமா அவர்கள், குழந்தை மருத்துவர், அரசு தலைமை மருத்துவமனை கடலூர்ல இருந்து வந்திருக்காங்க. டாக்டர், இப்ப நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்துமான்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர், அது குழந்தைகள்ல இது ஏற்படுதா அப்படின்னு எந்த டைம்ல வந்து சந்தேகிக்கிறது டாக்டர்? அது இது மாதிரி இருக்கா அப்படின்றது மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ் ஏதா இருக்குங்களா டாக்டர்? ஆஸ்மா அப்படின்ற ஒரு என்டிட்டியை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்றது இல்ல. இது வந்து ரொம்ப பழைய கால டெர்மினாலஜி. ஓகே ஓகே டாக்டர். ஆஸ்மா என்ன சொன்னா ஒரு பயமா இருக்குல்ல? ஆமா, அந்த நேமே கேட்கும்போது. ஆக்சுவலா வந்து அப்படி அந்த வேர்டு இப்போ நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இப்போ ஹைப்பர் ரியாக்டிவ் ஏர்வே டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட சுவாச மண்டலம் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. ஒரு அலர்ஜன் உள்ள வந்துருச்சுன்னா அது டக்குனது சுருங்கிக்குது. அதனால ஏற்படுற அந்த கண்டிஷனை தான் நம்ம ஹைப்பர் ரியாக்டிவ் ஏர்வே டிசீஸ் சொல்றோம். அதனால காற்று இந்த சுவாச குழாய்க்குள்ள போகும்போது
உள்ள ட்ராப் ஆகிக்கும், இல்லை போகும்போது ஏற்படுற சத்தம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வீஸா வெளியில தெரியுது. ஸோ இது வந்து ட்ரீட்டபிள் கண்டிஷன். இதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஏற்படுற நோய் வந்து வீஸ், குழந்தைங்க என்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது வந்து லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்கு போனுச்சுனாலே இந்த வீஸு வரும். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் பயந்துருவாங்க, ஐயோ இப்போ என் குழந்தைக்கு வந்து வீசிங் வந்துடுமா, எப்பவுமே வீசிங் இருக்குமா, ஆஸ்மாவில் போய் முடியுமா அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. சுவாச பிரச்சனையினால ஏற்படுற வீஸ் வந்து அப் டு 6 monthsலேருந்து ஒரு 3 years 4 years வரைக்குமே எந்த விதமான இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே சுவாச இன்ஃபெக்ஷன் அது வீஸாக தான் வெளியில் தெரியும். பட் அதுக்கு பிறகு குழந்தைங்களோட லங்ஸும் குழந்தைங்களோட இம்யூனிட்டியும் டெவலப் ஆக ஆக இந்த வீஸ் ஏற்படுறது குறைஞ்சிடும். அதுக்கு பிறகு ஒரு சில சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும், அலர்ஜி ஹிஸ்ட்ரி இருக்கும், வீசிங் ஏற்கனவே பேரண்ட்ஸ்க்கு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும்னு சொல்லலை, ஆனால் வாய்ப்பு இருக்குது. யாருக்கு எந்த உணவோ இல்லைன்னா எந்த கண்டிஷன்னால அந்த வீஸ் ஏற்படுதோ அதை வந்து கண்டுபிடிச்சு தவிர்த்துக்கிட்டாங்கனாலோ இல்லைன்னா ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டாங்கனாலோ இதிலிருந்து மீண்டிட முடியும். ஓகே டாக்டர். டாக்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மழைக்காலம் வந்தவொடனே வந்து குழந்தைங்களுக்குலாம் முதல்ல ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் பேரண்ட்ஸ்க்கு வந்து அது பெரிய கஷ்டமாயிடும். மழை வரதுக்கு முன்னாடியே நம்ம பிள்ளைங்களை எப்படி சர்வை பண்ணுறது, அதை சளி பிடிக்காமல் எப்படிலாம் பார்த்துக்கலாம், ப்ரிகாஷன் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் டாக்டர் மேக்ஸிமம்? குளிர்ந்த காற்று குழந்தையோட மூக்குக்குள்ளே போகிறதுனால, சுவாச மண்டலத்துக்குள்ளே போகிறதுனால தான் இந்த சளி ஏற்படுது. ஏன்னா நம்ம உடம்புல ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரோட அந்த காற்று உள்ளே போனால் அது நார்மலாக இருக்கக்கூடிய சளி உற்பத்தி ஆகாது. ஆனால் ரொம்ப கூலாக இருக்கும்போது நம்ம மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெக்ஸஸ் இருக்குது, அந்த காற்றை சூடாக்கி உள்ளே அனுப்புறதுக்கு. ஸோ அந்த பிளெக்ஸஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சின்னதாக இருக்கும். வேகமாக குழந்தைங்க வெளியில் விளையாடும் போது வேகமாக மூச்சு எடுக்கும்போதோ அந்த பிளெக்ஸஸோட ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், காற்று வேகமாக குளிர்காற்று உள்ளார போயிடும். அப்படி போகும்போது உள்ள சளி ஃபார்ம் ஆகும். இந்த சளி வந்து குழந்தையோட மூச்சை தடைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சளி உருவாகுது. ஸோ அப்போது அந்த குழந்தைங்கள குளிர்காலம் வருதுனாலே முக்கியமாக குழந்தைங்களுக்கு நம்ம முதல்ல வந்து தடுப்பூசி எல்லாமே கரெக்டாக போட்டுருக்கணும். அது நம்பர் 1. இப்போ நியூமோகாக்கல் வேக்சின்னு சொல்லி சாதாரணமாக குழந்தைங்களுக்கு எதனால் நிமோனியா ஏற்படுதோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது நியூமோகாக்கல் வேக்சின். ஸோ இந்த வேக்சின்னு நம்ம நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல், நம்ம ஸ்டேட் இம்யூனைசேஷன் ஷெட்யூலில் இருக்குது, ரொட்டீனாகவே போடுறாங்க. ஸோ அந்த வேக்சினை போட்டிருந்தாங்கன்னாலே ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்தது இன்னொன்று தாய்ப்பால். குழந்தைய தாய்ப்பால் குடிச்சிருந்தாலே அந்த இம்யூனிட்டி குழந்தைக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 3வது கொஞ்சம் பெரிய குழந்தைகள். இந்த குழந்தைங்கள நம்ம தண்ணியில் ரொம்ப நேரம் விளையாட விடாமல் வீட்டில் வார்மான என்விரான்மெண்ட்டில் வச்சுக்கணும். இப்போ சாதாரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஏசியில் குழந்தைய வச்சுருக்கோம். பட் அப்போ என்ன ஆயிடுதுன்னா அதுக்கு தகுந்த ஏர் எக்ஸ்சேஞ்ச், வென்டிலேஷன் இல்லாமல் போயிடுது. ஸோ உள்ளார வந்து இருக்கிற காற்று வந்து உங்களுக்கு மாசுபட்டதாக இருக்கிற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்னொன்று கூல் ஏர் அதிகமாகுது. அந்த ஏர் ப்ளோ ஆகிறது நேராக குழந்தையோட முகத்தில் படும்போது குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சளி அதிகமாக ஏற்படுத்திடுச்சுனாலே அது வந்து ஏசி உள்ளே இருந்தா வந்து நமக்கு வந்து வெளியில இருக்கிற மாசு உள்ள வராதுன்னு நினைச்சிருக்காங்க. ஸோ உள்ளே இருந்தாலும் நமக்கு வந்து அது வந்து கண்டிப்பா அந்த சர்க்குலேஷன் உள்ளே இருந்துகிட்டு இருக்கும். மேலும் வந்து வீட்டில் வேற யாருக்காவது சளி இருமல் இருக்கிற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு அது ஈஸியாக தொற்றிக்கும். வெளியில் குழந்தைய அழைச்சிட்டு போகிறோம், அப்போ வந்து குழந்தைய வண்டியில் ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போவோம். அந்த குழந்தை வேடிக்கை பார்க்க ஆசைப்படும். அப்போ நேராக அந்த காற்று குழந்தை முகத்துலையும் நெஞ்சிலையும் அடிக்கும்போது குழந்தைங்களுக்கு சளி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் குழந்தைக்கு ஸ்வெட்டருக்குள்ளெல்லாம் போட்டு குழந்தைய கையில் பின்னாடி இருக்கிறவங்க வச்சுக்கிட்டு குழந்தையோட ஃபேஸில் நேராக காற்று அடிக்காத வண்ணம் பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி சாம்பிராணி, புகை, கொசுவத்தி சுருள் இதெல்லாம் வந்து ரொம்ப எதிரி. சளி அதிகமாக வரும், நோஸில் இரிட்டேஷன் உண்டு பண்ணக்கூடாது. ஸோ இது முக்கியமாக பார்த்துக்கணும். டாக்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது, இருமல்லாம் இருக்குனாவே சும்மா கொஞ்சம் போய் கை கழுவு தண்ணியில், பச்சை தண்ணியில் விட்டால் கூட வந்து பேரண்ட்ஸ் வந்து உடனே கண்ட்ரோல் பண்ணுறவங்க. கையில் தண்ணியில் வந்து வைக்காத,
எனக்கு என்னன்னா தண்ணியில வச்சாவே மறுபடியும் அது மாதிரி வருமா டாக்டர்? அதெல்லாம் ஒரு மித் மாதிரி சொல்றீங்களா டாக்டர்? அது எப்படி டாக்டர்? ஏன்னா அது எனக்கும் வழக்கம். வீட்டுல வந்து விளையாட போனா கூட வெளியிலே விட மாட்டாங்க. சளி பிடிச்சிருந்தா நீ இங்கே தான் இருக்கணும் மாதிரி அவங்கள வந்து ஒரு ரவுண்ட்குள்ளேயே வச்சிருப்பாங்கல்ல. சோ அதை வந்து ஒரு எப்படி சொல்றது, அது ரொம்ப பேரண்ட்ஸ் பேனிக் ஆகுறாங்களா இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸாவே அவங்கள அலோவ் பண்ணலாமா டாக்டர்? இல்ல கை கழுவுறது, குளிக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம். ஏன்னா அவங்க வந்து குழந்தைகள் வந்து ஒரு குளிக்கவே வைக்க மாட்டாங்க. சளி பிடிச்சிட்டா போதும், அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு எப்படி சொல்றதுன்னா கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃப்ரீயா இருக்க முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க எப்பயுமே ஸ்வெட்டர் போட்டு வச்சிருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் சொல்லலாம் டாக்டர்? வார்ம் கிளைமேட்ல இருந்தா ஸ்வெட்டர் போடணும்னு அவசியம் இல்லை. வெளியில போகும்போது ஸ்வெட்டர் போட்டுக்கணும். அதே மாதிரி தரை ரொம்ப சில்லுன்னு இருந்ததுன்னா அந்த சமயத்துல நம்ம பாயோ இல்லைன்னா ஒரு சாக்கு இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அந்த சில்னஸ் குழந்தையோடைய உடம்புல படாம, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கையில இப்போ தண்ணி நினைச்சிட்டோம்னா நம்ம கையில மட்டும்தான், ஸோ ஹோல் பாடியை தவிர கையில மட்டும்தான் நமக்கு ஈரம் இருக்கு. ஆனா ஒரு குட்டி பேபியை பாத்தீங்கன்னா அந்த கை வந்து பேபியோட ஃபுல் அப்டமன்ல வைக்கலாம் நம்ம. ஸோ அதோட பாடி சர்ஃபேஸ்க்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் வந்துடுது. ஸோ அப்போ நமக்கு கையில மட்டும் இருக்கிற தண்ணி அந்த குழந்தையோட பாதி உடம்புல ஈரமா போயிடுது. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு சளி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. குழந்தைய குளிக்க வைக்க வேணாம்னு சொல்ல, குழந்தைய கை கழுவக்கூடாதுன்னு சொல்லல. பட் இமீடியட்டா உடனே குளிக்க வச்ச உடனே குழந்தை உடம்பு சில் ஆகாதவண்ணும் டவலை போத்தி குழந்தைய வெளியில எடுத்துடணும். ஸோ அதுதான் அங்கே பாயிண்ட். அந்த பேசிக் கான்செப்டை புரிஞ்சிச்சுன்னா இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படும் சுவாச மண்டல பிரச்சனைகள் மற்றும் வயிற்றுப்போக்கு குறித்து விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க டாக்டர் எஸ் பிரேமா அவர்கள், குழந்தை மருத்துவர், அரசு தலைமை மருத்துவமனை, கடலூர்ல இருந்து வந்திருக்காங்க. டாக்டர் இது வரைக்கும் சுவாச சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து வயிற்றுப்போக்கு அதே மாதிரி ஜீரணம் ஆகாம இதே மாதிரி குழந்தைகளுக்கும் சரி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்களா டாக்டர்? அதை பத்தியும் பேசிடலாம். குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்படுற முக்கிய காரணங்கள் என்னென்ன டாக்டர்? சாதாரணமா குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் தான், வைரல் இன்ஃபெக்ஷன், தொற்று தான். இதுதான் மிக முக்கியமான காரணம். ஸோ இதுக்கும் வந்து இப்போ இந்த வயிற்றுப்போக்கோட இன்சிடென்ஸும் இப்போ நம்ம குறைச்சிக்கிட்டோம். ஏன்னா ரோட்டா வைரஸ்ன்னு ஒரு வேக்சின் போடுறோம். ரோட்டா வைரஸ்ன்ற வைரஸ் தான் ரொம்ப காமனாக குழந்தைங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய அளவில் ஒரு வயிற்றுப்போக்கை உண்டு பண்ணக்கூடிய வைரஸ். அதுக்கு நம்ம வேக்சின் கண்டுபிடிச்சி இப்போ அதுவும் வந்து நம்மளோட ஸ்டேட் இம்யூனைசேஷன் ஷெடியூலில் இருக்குது. குழந்தைங்களுக்கு 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம், இந்த 3 மாதத்தில் போடக்கூடிய சொட்டு மருந்துகளில் ரோட்டா வைரஸ் வேக்சினும் ஒன்று. இது தவிர இன்னும் சில வைரஸ்களும் வயிற்றுப்போக்கு நோயை உண்டு பண்ணும். இது தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி அஜீர்ணம் இல்லை வேறு சில பல காரணங்களாலும் குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதே மாதிரி டாக்டர் வயிற்றுப்போக்கு வந்தாவே டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. எஸ். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரியான அவங்களுக்கு மேக்சிமம் பிறந்த குழந்தைங்கலாம் பால் தான் நம்ம கொடுக்க முடியும், வேற எந்த இதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல அதே கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேற ஏதாவது மெடிசன் மாதிரி ஏதாவது எடுத்துக்கணுமா டாக்டர்? பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே குடிக்கிற குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு நோயினால், அதாவது இன்ஃபெக்ஷனால வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் நில் அப்படின்னு சொல்லலாம். அப் டு 6 months வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்கிறோம். தாய்ப்பால் மட்டும்தான், நம்ம தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா வயிற்றுப்போக்கு இன்ஃபெக்ஷனால் ஏற்படாது. வேறு சில காரணங்களால் வரலாம், பட் அது வந்து எல்லாமே ட்ரீட்டபிள், கண்ட்ரோலபிள் தான். 6 மாதத்துக்கு மேலே வேற நம்ம இணை உணவோ இல்லை தண்ணீரோ நம்ம கொடுக்க தொடங்கும் போது தான் இந்த புதுசாக இந்த வயிற்றுப்போக்குங்கிற நோய்க்கான வாய்ப்பு நமக்கு ஆரம்பிக்குது. டாக்டர் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் இல்லாம இப்ப வந்து அம்மா வந்து ஏதாவது புதுசா ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டுறாங்க அந்த டைம்ல, அந்த மாதிரியாவும் குழந்தைகளுக்கு ஏற்படுமா டாக்டர் வயிற்றுப்போக்கு? அந்த மாதிரி ரீசனாலும் பால் கொடுக்கற டைம்ல அவங்க வேற ஏதாவது ஃபுட்டு தேவையில்லாத ஃபுட் ஏதாவது எடுக்கும் போதும் இது வரலாம். அம்மா வந்து ஸ்பைசி ஃபுட் எடுக்கிறதுனாலயோ இல்லை புளிப்பு ஜாஸ்தி உள்ள உணவுப் பொருட்கள் அம்மா எடுக்கும்போது அது அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ், ஒரு கெமிக்கல்ஸு அம்மாவுடைய தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு போச்சுன்னா அப்போ வந்து குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். இது வந்து ட்ரீட்டபிள் தான், செல்ஃப் கண்ட்ரோல்டுன்னு சொல்லலாம். இந்த 1 or 2 போகும், அதோட செட்டில் ஆகிடும். டாக்டர் அதே மாதிரி இந்த ஸ்கூல் போகிற கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை. அதாவது அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற போல இருக்கும், பட் அந்த பசினாலையும் வந்து அவங்க சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ இதுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா அவங்க டைஜஸ்ட் ஆகாமல் கூட இருக்கலாம், அஜீரணமாக கூட இருக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா அதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுத்தா அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் டாக்டர்? ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்ல முடியுமா? ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக முதல்ல காலையில் வந்து ஃபுட்டு அவங்க சரியாக எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவசரத்தில் கிளப்பும் போது குழந்தைங்க வந்து
ஃபுட் எடுக்க மாட்டாங்க சரியா. ஸோ அதனாலே சாப்பிடலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அதே மாதிரி இன்னொன்று வந்து ஜங்க் ஃபுட்டு. ஸ்கூல் விட்டு வந்தோடனே மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட்டு தான் பிள்ளைங்க சாப்பிடுது. ஸோ இது ரெண்டும் தான் மிக முக்கிய காரணம் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க ஃபுட்டு ஒழுங்காக எடுக்காததுக்கு. ஏன்னா ஸ்கூலில் ஆஃப்டர்நூனில் சாப்பிடும்போது விளையாட்டு புத்தியில் நிறைய பிள்ளைங்க ஒழுங்காக சாப்பிடாது. சில ஸ்கூல்ஸில் வந்து பார்த்துக்குவாங்க குழந்தை ஒழுங்காக சாப்பிடுதான்னு. ஆனால் பெரிய கிளாஸ் போயிட்டா அதை நிச்சயம் டீச்சர்ஸாலையும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. லஞ்ச் டைமில் பசங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டைம்லையும் வந்து பசங்க வந்து ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு எந்த பிள்ளைங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோ அதை சாப்பிட்டுட்டு இவங்க ஃபுட்டை வந்து வெளியில் போட்டுட்டு வந்துடும். இப்போ வீட்டுக்கு வந்த பிறகும் ஜங்க் ஃபுட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணினா மட்டும்தான் குழந்தைங்களுக்கு நார்மலாக பசி எடுக்கும். நார்மலான ஃபுட்டை எடுத்து குழந்தையோட growth எந்த டெஃபிஷியன்சியும் இல்லாமல் இருக்கும், ஆக்டிவாகவும் இருப்பாங்க. டாக்டர், அதே மாதிரி வயிற்றுப்போக்குன்னு பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி வயிற்றுப்போருக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து இந்த பச்சிளம் குழந்தைங்களாம் வந்து மோஷன் போகிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு லேட் ஆகும், 1 or 2 days கூட ஆகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேபிக்கு பார்க்கும்போது இது மாதிரி மோஷன் போகலை அப்படின்றது விஷயமே வந்து ரொம்பவே பெரிய விஷயமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப பயந்துக்கிட்டு அதுக்கும் டாக்டர்கிட்ட கொண்டு போய் தான் ஆகணும். ஸோ என்ன டே வரைக்கும் அவங்க நார்மலான விஷயம் தான். ஸோ இதுக்கு எதுவும் பேனிக்லாம் ஆக தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா டாக்டர்? பிறந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போகிற மலம் வந்து மெக்கோனியம்னு சொல்லுவோம். அது பிளாக் கலரில் இருக்கும். அது வந்து விதின் 24 hours கண்டிப்பாக போகணும். ஸோ 24 hours மேலே ஆகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இட்ஸ் ஆஃப் கன்சர்ன். மேக்ஸிமம் இப்போ எல்லாமே டெலிவரிஸ் வந்து இன்ஸ்டிடியூஷனில் தான் நடக்குது. ஹோம் டெலிவரிஸ் நடக்கிறது இல்லை. ஸோ அதனால இன்ஸ்டிடியூஷனில் கண்டிப்பாக கேர் கிவர் இருப்பாங்க. அவங்க பார்த்து எதனால் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கான ரெமெடி கொடுத்துடுவாங்க. ஒரு அப் டு 1 year வரைக்கும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 to 4 times சில குழந்தைங்களுக்கு போகும். சில குழந்தைங்களுக்கு 3 or 4 days ஒன்ஸ், ரேராக வந்து வீக்லி ஒன்ஸ் கூட மோஷன் போகலாம். அது எப்போ அது கன்சர்ன் ஆகும், நம்ம எப்போ அதுக்கு பற்றி கவலைப்படணும்னு சொன்னால், குழந்தை சரியாக பால் குடிக்கல அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஒருத்தரையும் குடிக்கிற பாலை வாமிட் பண்ணிடுது, இல்லை ஃபீவர் இருக்குது, இல்லை வயிறு ரொம்ப உப்பிக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்ததுனா தான் நம்ம வந்து பயப்படணும். இல்லைன்னா 2 or 3 days கழிச்சு மோஷன் போகுது, பட் பேபி இஸ் வெரி கம்ஃபர்டபுள், பிளேஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை. இன்னொன்று பெரிய குழந்தைங்கள்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி 3 or 4 days ரொம்ப கஷ்டப்பட்டு போகுது, மோஷனு இறுக்கமாக போகுது, கம்மியாக இறுக்கமாக இல்லைனாலும் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மோஷன் போக முடியுதுன்னு சொன்னால் ஒன்ஸ் வந்து குழந்தைங்க டாக்டரை பார்த்துடுறது முக்கியம். இஃப் இட் இஸ் நார்மல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக இருந்தால் அதுக்கு ட்ரீட் பண்ணிக்கலாம். டாக்டர், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு போயிட்டு இருக்குன்னா மருந்துகள் நம்ம வந்து கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அடுத்தடுத்து 2-3 மருந்துகள் கொடுக்கும்போது வந்து இதனால அவங்களோட உடல் வளர்ச்சிக்கு ஏதாவது பாதிப்பு அது மாதிரி ஏற்படுமா டாக்டர்? இல்லை வந்து நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் அதனால எதுவும் அஃபெக்ட் ஆகாதுன்னு? வயிற்றுப்போக்கு குழந்தைக்கு ஏற்படுறதுன்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வைரஸ் தான் முக்கியமான காரணம். ஸோ ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ்வலாக வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே, அது ஆன்டிவைரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கக்கூடாது. ஆன்டிவைரல்ஸ் வந்து இதுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம செல்ஃப் இம்யூனிட்டியே டெவலப் ஆகி இந்த வைரஸை ஓவர் கம் பண்ணிடும், வைரல் இன்ஃபெக்ஷனை. ஸோ அப்போ நம்ம சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். முதல்ல சொன்ன சுவாச கோளாறுக்குமே காமனஸ்ட் காசு வந்து வைரஸ் தான். அதை தாண்டி பாக்டீரியல்னு போகும்போது தான் நிமோனியான்னு சொன்னேன். அதே மாதிரி டயரியாவுக்கும் முதல் காரணம் வந்து வைரஸ் தான். அதன் பிறகு வரக்கூடியது தான் பாக்டீரியல் காசஸ். பாக்டீரியல் காசஸ் தான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். ஆனால் இதெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி டீஹைட்ரேஷன். வயிற்றுப்போக்குனால பாதிப்பு என்ன ஏற்படும்னா டீஹைட்ரேஷன். அந்த டீஹைட்ரேஷன் தான் குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய அளவில் கூட போகும் கவனிக்கப்படலைன்னா. ஸோ நம்ம அதை கரெக்டாக கவனித்து அந்த ரீஹைட்ரேட் பண்ணணும். ஸோ அது ஓஆர்எஸ், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து உயிர் திரவம்னு கூட சொல்லலாம் வயிற்றுப்போக்கு சமயத்தில். அதை சரியான அளவில் கொடுக்கறது மூலமாக குழந்தை வந்து சிக்காகிறத நம்ம தடுக்க முடியும். இது இல்லாமல் அது கூட சப்ளிமெண்ட் மாதிரி வேற என்ன டாக்டர் கொடுக்கலாம்? இப்போ ஓஆர்எஸ் சொன்னீங்களா டாக்டர், அது இல்லாமல் கூடுதலாக வேற என்ன டாக்டர் கொடுக்கலாம் இந்த மாதிரி டைமில்? உணவுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து அந்த அரிசி கஞ்சி இருக்கு இல்லையா, கஞ்சியில் சால்ட் போட்டு கொடுக்கலாம். பருப்பு தண்ணி இதில் கொஞ்சம் சால்ட் போட்டு கொடுக்கலாம். பட் ஆனால் ஓஆர்எஸ்க்கு ஈக்குவலண்ட் ஓஆர்எஸ் தான். அதுக்கு தவிர நீங்கள் வேற ரெமடிஸ் போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஓஆர்எஸ் ஈஸிலி அவைலபிள். எல்லா ஹெல்த் சென்டர், பால்வாடியில் கூட ஓஆர்எஸ் கொடுத்து வச்சிருக்கோம். எல்லார்கிட்டையுமே ஓஆர்எஸ் இருக்கும். சாதாரணமாகவே வீட்டில் 2 packet ஓஆர்எஸ்
வச்சுக்கிறது நல்லது. எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு வச்சுக்கோங்க. 1 இயர்க்கு எக்ஸ்பைரி 1 to 2 years கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு ஓஆர்எஸ் வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. அப்படி ஓஆர்எஸ் இல்லாத பட்சத்தில் தான் நான் இப்போ சொல்கிற ரெமெடி, 1 டம்ளர் தண்ணியில் 1 பிஞ்சு சால்ட்டும் 4 டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அது ஓஆர்எஸ்க்கு பதிலாக நம்ம கொடுக்கலாம். அதை தவிர டெண்டர் கோகனட் வாட்டர் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சில்ட்ரனுக்கு சொல்லுவோம், பிறந்த குழந்தைக்கு. அதோட பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஃபர்ஸ்ட். தாய்ப்பால் எந்த காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது. தாய்ப்பால் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கணும். மாட்டுப்பால் கொடுக்குற குழந்தையா இருக்கு, இல்லை பவுடர் பால் கொடுக்குறீங்கன்னா அந்த பாலும் டாக்டரோட அட்வைஸ் படி தேவைப்பட்டா ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியிருக்கும். டாக்டர் ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, பேசலாம் டாக்டர். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து? நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஓகே சார். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. டாக்டர், இந்த ஒரு பொதுவான கேள்வி, நாட் ரிலேட்டட் டு டாபிக். ஒருத்தருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த புளிச்ச ஏப்பம் மாதிரி வந்தது அப்படின்னா அதற்கு என்ன காரணம்? அடிக்கடி அந்த ஒரு ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு, அவங்களுக்கு அந்த கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. சோ அந்த அது வந்து ரொம்பவே ஒரு வகையான இரிட்டேஷன், ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். அந்த ஏப்பம் வரும்பொழுது புளிச்ச ஏப்பமாவும் வரும், சிலருக்கு ஒரு பருக்கை 2 பருக்கை கூட வரும் வாயிலிருந்து. அது மாதிரி என்னுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இதற்கு நீங்க ஒரு சில டிப்ஸ் கொடுங்க, அது தவிர்க்கிறது எப்படி அவங்களை மாடிஃபை பண்ணுவோன்னு. ஓகே, இது வந்து கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க. நம்ம உணவு குழலுக்கும் இறைப்புக்கும் நடுவில் ஒரு வால்வ் இருக்கும். சாப்பிட்ற உணவு வந்து வெளியில் எதிர்த்து வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த வால்வோட சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாமல் போச்சு, அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஏப்பம் வர வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம நிறைய ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா அது மாதிரி நார்மலா வரலாம், எல்லாருக்குமே அது வரலாம். பட் அடிக்கடி வருதுன்னா தட்ஸ் கன்சர்ன் தான். நம்ம என்னன்னு பார்க்கணும். சில சமயம் சில டேப்லெட்ஸ்னால அது மாதிரி வரலாம். இல்லைன்னா நமக்கு வேற அல்சர் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்ததுன்னா வரலாம், ஹைப்பர் அசிடிட்டி இருந்ததுன்னா வரலாம். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே செட்டில் ஆகிடும். எந்த ஃபுட்டு எடுத்தால் பர்டிகுலராக இது மாதிரி வருதுன்னு பார்த்து அந்த ஃபுட்டை கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படும் சுவாச மண்டல பிரச்சனைகள் மற்றும் வயிற்றுப்போக்கு குறித்து விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க டாக்டர் எஸ் பிரேமா அவர்கள், குழந்தை மருத்துவர், அரசு தலைமை மருத்துவமனை, கடலூர்ல இருந்து வந்திருக்காங்க. டாக்டர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு கேள்வி டாக்டர், ஏதாவது குழந்தைங்களுக்கு வந்து இப்ப மருந்து கொடுக்குறோம்ல டாக்டர், எந்த மாதிரி சிரப்போ இல்ல எதுவா கொடுத்தாலும் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 3 சிரப் வந்து கண்டினியூஸா போடும்போது வந்து கடைசியா வந்து தண்ணி குடிக்கிறாங்க. சில டைம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த தண்ணி கொடுக்கறது வந்து தப்பான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கொடுக்கலாமா இல்ல கொடுக்காம இருக்கலாமா டாக்டர்? கொடுக்கலாம் சார், கொடுக்கலாம். ஏன்னா வந்து அது வந்து தண்ணி அதிகமா கொடுத்தனால அந்த மருந்து வந்து வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான இது இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இல்ல சார், கொடுக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர், அதே மாதிரி இந்த மாதிரி இந்த வயிற்றுப்போக்கு போகும்போது வீட்லயே இந்த ஜூஸ் ஐட்டம் மாதிரி சொல்றீங்களா டாக்டர்? இப்ப வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஜூஸ் கொடுக்கலாம்? இல்ல அதை விட வயது கம்மியா இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான ஓஆர்எஸ் இல்லாம இன்னும் வேற மாதிரி ஏதாவது கொடுக்கணும்னா என்ன டாக்டர் கொடுக்கலாம்? ஜூஸ் வந்து வேற வழி இல்லை அப்படின்னா கொடுக்கலாம். ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஒரு 100 மேக்ஸிமம் 100 to 200 ml. ரொம்ப ஸ்வீட்டண்டாக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக இருக்கணும். வீட்டில் கடையில் வாங்கி நம்ம கெமிக்கல் போட்டதோ இல்லை கடையில் வாங்கி கொடுக்குற ஜூஸ் வந்து நாட் அட்வைசபிள். ஒரு அளவுக்கு மேலே போனால் அதுவே வந்து டயரியாவை இன்டியூஸ் பண்ணிடும். ஸோ அதனால அதை அட்வைஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஓஆர்எஸும் பவுடராக தான் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓஆர்எஸ் லிக்விட்னு கடையில் இருக்கும். நிறைய குழந்தைங்க வந்து இந்த ஓஆர்எஸ் பவுடர் வந்து பேலட்டபிளாக இல்லை, இது என்ன வந்து ஸ்ட்ரா போட்டு கொடுத்துடலாம் குழந்தைக்குன்னு பேரண்ட்ஸ் நிறைய இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் அது பேர் தான் ஓஆர்எஸ், ஆனால் அந்த ஓஆர்எஸ்க்கான காம்போசிஷன் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகே டாக்டர். பெரிய குழந்தைங்கன்னா மோர் ஆல்சோ பெஸ்ட். கொஞ்சம் லெமன் பொழிஞ்சு கொஞ்சம் சால்ட் போட்டு மோர். பெரிய குழந்தைங்களுக்கு நியூ பார்ன் பேபிஸ்க்கோ இல்லை 1 இயர்க்கான குழந்தைங்க உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு அதை நம்ம தர முடியாது. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுருங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கே வந்தாச்சு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு ஏற்படும் சுவாச மண்டல பிரச்சனைகள் மற்றும் வயிற்றுப்போக்கு குறித்து விளக்கம் அளிச்சாங்க நம்ம டாக்டர் எஸ் பிரேமா அவர்கள், குழந்தை மருத்துவர், அரசு தலைமை மருத்துவமனை, கடலூர். டாக்டர், இன்னைக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டோமோ அதுக்கெல்லாம் ரொம்பவே பொறுமையா நிதானமா ஆன்சர் பண்ணீங்க. ஸோ எனக்கும் அதுல பர்டிகுலரா நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட ரிலேட்டடா கேட்டிருந்தேன், அதுக்கும் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார்.